ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம ஏப்ரல் மந்த்லேருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், கோவிட்-19 கவர்மெண்ட் ஸ்லாஷ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் சேவிங் ஸ்கீம்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்டில் நிறையா சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ். சுகன்யா சம்ருத்தி, அதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப், கிசான் விகாஷ் பத்ரா, நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷன் இது பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருத்தி அப்படின்னா இது வந்து கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்குரிய சேவிங் ஸ்கீமு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலி 9% இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து 8.4 ஆயிருக்கு. இந்த 8.4லேருந்தே அவங்க என்ன கம்மி பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.6க்கு கம்மி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது எல்லாத்தோட பேரண்ட்ஸுமே வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இதில் ஸ்கீமில் இருப்பாங்க. கண்டிப்பாக பிஎஃப் போட்டிருப்பாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 7.9லேருந்து 7.1 மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபார்மர்ஸ்க்குரிய ஒரு சேவிங் ஸ்கீமு. அதோட இதை ரேட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 7.6லேருந்து 6.9க்கு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சேவிங் ஸ்கீம் சர்டிஃபிகேட். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ்க்கெலாம் வந்து காமிக்குவோம்ல, கணக்கு காமிப்போம்ல. இப்போ எல்ஐசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸோட பே பண்ணுற அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எல்ஐசி பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமு. இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 7.9லேருந்து 6.8க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎம் கேர் ஃபண்டு. பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட கேர் ஃபண்டு. இது வந்து 28 மார்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம அப்போ ஃபண்டெல்லாம் இப்போ நிறையா பேர்லாம் ஃபண்டெல்லாம் டொனேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபண்டெல்லாம் வந்து நம்ம போட்டோன்னா அதுக்கு வந்து 100% டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிடைக்கும். அது என்ன ஆக்ட் கீழேன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80G ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே இது இது கிடைக்கும், டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவிட்-19 வேர்ல்டு பேங்க் அனௌன்ஸ்ட் $1 பில்லியன் அசிஸ்டன்ஸ் ஃபார் இந்தியா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து நம்மளுக்கு $1 பில்லியன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா வந்து நம்ம கோவிட் சிச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, இந்த ஹெல்த் சிஸ்டமு, ஹாஸ்பிட்டல் பெட்ஸு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு $1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன் 2518. ரெசல்யூஷன் 2518 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஹஸ் அடாப்டட் ரெசல்யூஷன் 2518. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷோர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பீஸ் கீப்பர்ஸ். சேஃப்டிக்கும் செக்யூரிட்டி ஆஃப் பீஸ் கீப்பர்ஸ்க்காக இந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் சொன்னால் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம்ல, நான் இது கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் இது. இது என்னன்னு யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இதுக்கு யார் நிறையா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா நிறையா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதோட 43 கண்ட்ரீஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான், சவுத் அமெரிக்கா, டர்க்கி, ரஷ்யா, வியட்நாம்லாம் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நவரத்னாலு பிடலண்டரி இலு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஃபார் ஆல் புவர் அப்படின்ற ஸ்கீமு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு லேண்ட் ஹவுஸ் சைட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்குன்னா ₹1. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 20 ரூபீஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால் ₹10 வந்து ஸ்டாம்ப் கார்டுக்கும், another ₹10 வந்து லேமினேஷன் சார்ஜஸ்க்கும். இதில் வந்து இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவங்க இமீடியட்டாக அந்த லேண்டை வேறு யாருக்கும் விற்கக்கூடாது. அது வந்து அவங்க வந்து வீடு கட்டிட்டு மினிமம் 5 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீடை விற்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விவாத் விஸ்வாஸ் ஸ்கீம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நம்ம இப்போ டேக்ஸ்லாம் கரெக்டாக ஒரு மந்தில் பே பண்ணி இதெல்லாம் கணக்கெலாம் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா. இது இந்த கோவிட் சிச்சுவேஷனால் கரெக்டாக யாருமே டேக்ஸ் பே பண்ணாதனால கவர்மெண்ட்டே ஒரு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் டைம்லி ரெவென்யூ ஃபார் த கவர்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட்டே ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பெண்டிங் டேக்ஸ் இலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சோன்னா அதை வந்து மூடிடுவாங்க. இது வந்து ஆக்சுவலி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலி அதோட ஸ்கீம் பேர். இந்த ஸ்கீம் எந்த ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மினரல் டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்ற கம்பெனி வந்து இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி அவங்க வந்து
888.0 crore வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி நியூஸ். இந்த நியூஸ்லேருந்து நம்ம வந்து இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்னொரு நியூஸ் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் மினரல் கார்ப்பரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரிசோர்ஸ் ப்ரொடியூசர். இது வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனி தான். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, விச் இஸ் என்கேஜ் இன் மைனிங்னா வந்து தோண்டி தோண்டி எடுக்கிறது. என்னெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் அயன் ஓர், காப்பர், கிராஃபைட், limestone, rock phosphate, gypsum, tungsten and dolomite. நெக்ஸ்ட்டு பிரதம் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே யோஜனா பிரதம் மந்திரினே இருக்கும். அதனால் இது கரெக்டான ஸ்கீம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஸ்கீம் அது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது இதுதான் நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துடலாம். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் நடத்தியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் ஸ்கீமில் நிறையா பேர் கார்ப்பரேட் கம்பெனிஸு, நிறையா ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் இப்போ வந்து ரைஸு, வீட் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு போய் விற்றுருக்காங்க. அதிலிருந்து வந்த அந்த ஆக்ஷன்லேருந்து வந்த ரைஸ், வீட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதம் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்ற ஸ்கீமில் 80 crore பீப்புளுக்கு நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு வந்து 5 kg ரைஸ் இல்லாட்டி 5 kg வீட்டும் 1 kg தாலும் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க ஃபார் நெக்ஸ்ட் 3 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து நம்ம இருக்கிறது நவம்பர் மந்த். அப்போ இது ஏப்ரலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எது மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆக்ஷன் நடத்தி அந்த ஆக்ஷனில் வந்த இதை வந்து அந்த ஆக்ஷனில் வாங்கின நெல்லெல்லாம் வந்து வீட்டு, தால் அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 3 monthsக்காக இந்த 80 crore பீப்புளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீம் பேர் என்னது? பிரதம் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து வருஷம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷமும் இது வந்து நடக்க வேண்டியது. இது பேர் COP26. இது வந்து ஒன்றா இப்படி கூப்பிடுவாங்க, இந்த எத்தனாவது கான்ஃபரன்ஸுன்ற பேரில் கூப்பிடுவாங்க, இல்லாட்டி அது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து எங்கே நடக்கணும்னு இருந்துச்சுன்னா, கிளாஸ்கோ யுனைடெட் கிங்டம்ஸில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு நவம்பர் 2020. ஆனால் வந்து நடக்காதனால அது எப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க? 2021க்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து போன வருஷம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேரிட் ஸ்பெயின் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. அதோட பேர் COP25. நெக்ஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் டெக்னிக்குங்கிறது வந்து இந்த கோவிடோட மெடிசன் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் அ லெபார்டரி டெக்னிக் கம்பைனிங் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரைபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா RNA into DNA and amplification of specific DNA targets using polymerase chain reaction. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், RNA into DNA, RNAவை டிஎன்ஏவாக மாற்றி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏவாக மாற்றி அப்புறம் அதை யூஸிங் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, அது என்ன மியூட்டேட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து 40 countries இதை தான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இது என்ன சாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, சாம்பிள்ஸ் obtained ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நாசோஃபேகரல் ஸ்வாப்ஸ் ஆர் டெஸ்டட். நெக்ஸ்ட் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது யூஎஸ். அதை தவிர ஐசிஎம்ஆர்னா இந்தியன் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரூநாட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரூநாட் டெஸ்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து டு டிடெக்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. இந்த டிபி டிடெக்ட் பண்ணுற ஒரு டிடெக்டர் தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ட்ரூநாட் இஸ் அ பேக்டரி ஆப்ரேட்டட் டிவைஸ் இட்ஸ் ரிக்வயர்ஸ் மினிமல் ட்ரைனிங். நிறைய இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரியில் இது எல்லாத்துக்கும் உட்காந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்க முடியாது. இதில் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து இந்த ட்ரூநாட் அப்படின்ற டிவைஸ்க்கு வந்து ரொம்ப மினிமல் ட்ரைனிங் இருந்தால் போதும். அதுவும் வந்து டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து 60 minutesல கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 2 டெக்னிக் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆர்டிபிசிஆர்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, RNA DNA அதெல்லாம் இன்வால்வ் பண்ணி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்ற ரியாக்ஷன் யூஸ் பண்ணி அது எப்படி மியூட்டேட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. அதை ரெக்கமெண்ட் பண்ணது வந்து USA. நெக்ஸ்ட் யூஎஸ், அதுக்கப்புறம் வந்து
இன்னொன்று நம்ம இந்தியாவில் என்ன டெஸ்ட் நடத்திட்டு ஐசிஎம்ஆர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரூ நாட்ன்ற டெஸ்ட்டு. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப மினிமல் ட்ரைனிங் இருந்தால் போதும். அது வந்து டிபியோட ட்ரக் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிற டிவைஸு. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மானிட்டரிங் டேஷ்போர்ட்னா அது ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆப்போட ஃப்ரண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் டேஷ்போர்ட். இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அ நேஷனல் மானிட்டரிங் டேஷ்போர்டு ஃபார் குவிக் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோவிட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் கண்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எதுக்காக இந்த டேஷ்போர்டு இது பண்ணியிருக்காங்கன்னா, கோவிட்ல யார் யார் எங்கே இருக்காங்க, யாரெல்லாம் வந்து எத்தனை பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேஷ்போர்டில் நம்மளுக்கு தெரியும். இது யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். ஸோ இது ஒரு டேஷ்போர்டு. இது இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட்டுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் வந்து இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரோக்கிய சேது. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இந்த ஆப் நீங்களே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆப்பை யார் டெவலப் பண்ணாங்கன்னா, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் ஆப்ரேட்டிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட் அன் ஆப். இது மூலயமா வந்து எங்கெங்கே கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது எது மூலிமா ஆப்ரேட் ஆகுதுன்னா, ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மல்டி ஃபீட் ஆக்சிஜன் மேனிஃபோல்டு. மல்டி ஃபீட் ஆக்சிஜன் மேனிஃபோல்டு அப்படின்னு சொன்னால் இது ஒரு இந்த மிஷின்ப்பா. இதில் வந்து ஆக்சிஜன் சப்ளை ஆகும் இல்லையா, அந்த மிஷினு. இதில் வந்து என்னென்னா ஒரு பர்சனுக்கு தான் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க முடியும். ஆனால் இந்த மிஷின் யூஸ் பண்ணி 6 பேஷண்ட்ஸ்க்கு வந்து அட் அ டைமில் நம்ம வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கலாம். இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டில் இருக்கிற நேவல் டாக்யார்டு விசாகப்பட்டினம் அந்த இடத்துல இருக்கவங்க வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பிரானா. இது வந்து ஒரு வெண்டிலேட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெண்டிலேட்டர் வந்து ரொம்ப ஈஸியான டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை வச்சு இது 100% எல்லாமே இந்தியன் மேட் ஃப்ரம் இந்தியா. இந்த ப்ராடக்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ்டை வந்து எல்லாமே 100% இந்தியாவில் மேட் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஸோ இது வந்து ஒரு வெண்டிலேட்டர் டிசைன் ப்ராஜெக்ட். இது வந்து ப்ரோட்டோடைப்னு நினைக்கிறேன், வாலண்டரி ப்ரோட்டோடைப். இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸ் பெங்களூர். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் கோவிட் டீம். ஆக்ஷன் கோவிட் டீம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூரரை போற்று படத்துலலாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் அந்த மாதிரி இதுலேயும் இருக்காங்க ஒருத்தங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ப்ரைவேட் செக்டார் ஃபண்ட் மேனேஜர் அண்ட் ப்ளூ சிப் வெஞ்சர் கேபிட்டல் கார்பரேஷன் இன் இந்தியா. ப்ளூ சிப் வெஞ்சர் கேபிட்டல் கார்பரேஷன் இந்தியா வந்து நம்மளோட கோவிடுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், ஒர்க்கிங் ஆன் ப்ராடக்ட்ஸ், அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஃபண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டான ஐடியாஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு நம்மளுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்களாமா. அதை தவிர மை லேப் அப்படின்ற ஒருத்தங்க இந்தியன் கம்பெனி தான் வந்து என்னென்னா வந்து டு ஒப்டைன்டு பர்மிஷன் டு மேனுஃபேக்சர் அண்ட் செல் டெஸ்ட் கிட்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். அப்போ இவங்க ஏற்கனவே வந்து பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. யார்? மை லேப்ன்ற ஒரு இந்தியன் கம்பெனி வந்து கொரோனா டெஸ்ட் கிட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அதை தவிர வந்து ப்ளூ சிப் வெஞ்சர் கேபிட்டல் கார்பரேஷன் வந்து அவங்களோட ஐடியாஸை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ தட் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இந்த கொரோனா ரிலேட்டடாக அவங்க வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து கொரோனா கவாச். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து it is an application launched named Corona Kavach to map the location of COVID positive patients using GPS. இதுக்கு முன்னாடி இந்த ஆரோக்கிய சேது ஆப் வந்து GPS அண்ட் ப்ளூடூத், இதில் வந்து GPS மட்டும்தான். மற்றபடி இதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நெக்ஸ்ட்டு ஒரு பயோசூட். இந்த கொரோனா ஃப்ரண்ட்லைன் ஹெல்ப்பர்ஸ்க்காக ஒரு பயோசூட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஹஸ் டெவலப்ட் அ பயோசூட். இது எதில் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் சீலண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் சீலண்ட் வந்து எந்த அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்மரைனில் இருக்க அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா தண்ணியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. சப்மரைன்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே மற்ற தண்ணியெல்லாம் உள்ளே படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சீலண்ட் யூஸ் பண்ணுவாங்களாமா. அதே சீலண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சூட் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்சிசி யோக்தன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்சிசியில் நிறையா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அபவ் 18 இயர்ஸ். அவங்களெல்லாம் வந்து நிறையா இந்த கொரோனா சர்வீஸ்க்காக, கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிலீஃப் ப்ராடக்ட்ஸ்க்காக, மெடிக்கேஷனுக்காக, அப்புறம் ஃபுட் சப்ளைஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அந்த வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து அந்த வேலை பேர் வந்து எக்ஸசைஸ் என்சிசி யோக்தன். அவங்க 18 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து 4th ஏப்ரல் பார்க்கலாம். 4th ஏப்ரல்ல நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அலோவ்ஸ் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆஃப் மன்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்ட் ஃப்ரெண்ட்ஸ். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். ஒருத்தங்க முன்னாடியே நம்மளுக்கு வந்து அவங்க ஏதோ ஏதோ தப்பு பண்ணுறாங்க, இல்லை தப்பு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம வந்து அவங்கள இந்த ஆக்ட் மூலியமா வந்து ஏதாவது வந்து நம்ம அவங்க மேலே கேஸ் போடலாம். இல்லாட்டி அவங்கள ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், அவங்கள கண்காணிக்கலாம். அதுதான் வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். இது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்ம 12 மந்த்ஸ் முடியும் அவங்கள வந்து நம்ம கண்காணிக்கலாம். வித்தவுட் சார்ஜ். அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணாமல் அவங்கள வந்து இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போட்டு போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதோ எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் அவங்கள 12 இந்த ஆக்ட் மூலியமாக அவங்க மேலே நம்ம இப்போ வந்து அவங்கள வந்து இது மெயின் ஆக்ட் இதோட என்னென்னா ப்ரிவெண்ட் த இண்டிவிஜுவல் ஃப்ரம் கமிட்டிங் க்ரைம். அவங்க தப்பு பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோமாமா இந்த ஆக்ட் யூஸ் பண்ணி. அப்போ வந்து டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது அப் டு 12 மந்த்ஸ் முடியும் இந்த ஆக்ட் வச்சு யூஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், கண்காணிக்கலாம். ஸோ இது எங்கே இந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். கான்டெக்ஸ்ட் அப்படின்னா இது நியூஸ். இந்த நியூஸில் இந்த ஆக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆக்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோமா? இப்போ இந்த நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்டு தட் 6 person அசோசியேட்டட் வித் தலிப் ஜமாத். இந்த ஜமாத்தில் இருக்கவங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து 6 பேர் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்க மிஸ்பிஹேவ் வித் உமன் ஸ்டாஃப் அட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 பர்சன்ஸ் வந்து அந்த உமன்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் அவங்க மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. பெசிலஸ் கால்மட்டி குரின் வேக்சின், பிசிஜி வேக்சின். ஸோ பிசிஜி வேக்சின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? இந்த பிசிஜி வேக்சின் வச்சு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? யூஎஸ் பேஸ்டு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. இந்த பிசிஜி வேக்சின் வந்து தான் வந்து இந்த பிசிஜி வேக்சின்ஸ் வந்து குழந்தைங்க இமீடியட்டாக குழந்தைங்க பிறந்தோன்னே பிசிஜி வேக்சின் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அமாங் சில்ட்ரன். அதனால தான் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த நோவல் கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிசிஜி வேக்சின் எதுக்காகனா மெயினாக டியூபர்குலோசிஸ், இந்த இரும்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த டிபின்ற வியாதியும் லெப்ரஸியும் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த பிசிஜி வேக்சின் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கருணா. ஸோ இது வந்து யாருன்னா, கருணாங்கிறது வந்து அசோசியேஷன் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ்லாம் ரிட்டையர்டான இல்லாட்டி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சிவில் சர்வன்ட்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்களாமா. அது பேர் கருணா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவில் சர்வீஸ் அசோசியேஷன் ரிசர்ச் டு சப்போர்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். இந்த நேச்சுரல் டிசாஸ்டரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷன். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ ஃபுட் கொடுக்குறாங்க, எவ்வளோ வெண்டிலேட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ மாஸ்க் இருக்குது, எத்தனை பெட்ஸ் இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக இருக்குது, எங்கே டாக்டர்ஸ் வந்து இது ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த அவேர்னஸ் எல்லாத்தையும் பப்ளிக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் வந்து கருணா. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சஞ்சீவானி. ஆப்ரேஷன் சஞ்சீவானி அப்படின்றது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து நிறையா மெடிசன்ஸு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஏர்க்ராஃப்ட் பேர் வந்து ஹெர்குலஸ் C-13J. சரியா? இந்த ஏர்க்ராஃப்ட் மூலயமா மால்தீவ்ஸ்க்கு வந்து அவங்க நிறையா மெடிசன்ஸு, வேக்சின்ஸு, அப்புறம் நிறையா யூரின் பேகு, நெபுலைசர், ஃபீடிங் டியூப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் சஞ்சீவானி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சஞ்சீவானின்னு வருது பார்த்தீங்களா? ஃபஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சஞ்சீவானினா ஏரோப்ளேனில் வந்து மால்தீவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து என்னென்னா ஆரோக்கிய சஞ்சீவானினா இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோவிட் பேஷண்ட்ஸ்க்காகவே இந்த இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் வந்து நம்ம 1000 ரூபீஸ்லேருந்து 1 lakh முடி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 65 இயர்ஸ் அப் டு 18லேருந்து 65 இயர்ஸ்க்கு இதோட கவரேஜ் வந்து 5 lakhs முடி கவரேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 5th ஏப்ரல் மோ பிரவிதா ப்ரோக்ராம் வந்து ஒடிசா கவர்மெண்ட்டு யுனிசெஃபோட சேர்ந்து ஒரு ட்ராயிங் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து சில்ட்ரன் ஏஜ் வந்து 5 to 18 இயர்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து மோ பிரவிதா ப்ரோக்ராம். இது வந்து யூனிசெஃப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஜீவன் இஸ் அ லோ காஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் வென்டிலேட்டர். ஸோ மஸ்ட் பார்த்த வென்டிலேட்டர் வந்து என்னென்னா வந்து ஐஐஎஸ். அதில் வந்து என்ன அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லாமே இந்தியன் பார்ட்ஸ் வச்சு தயாரித்தாங்க. இந்த வென்டிலேட்டர் என்னென்னா லோ காஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் வென்டிலேட்டர். யார் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரயில் கோச் ஃபேக்ட்ரி
கபூர்தலான்ற பிளேஸ் பஞ்சாபில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்க ரயில் கோச்சில் ஃபேக்ட்ரியில் இருக்க சயின்டிஸ்ட் இல்லாட்டி டேட்டா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இவங்க வந்து இந்த லோ காஸ்ட் எஃபிஷியன்ட் வென்டிலேட்டரை தயாரிச்சிருக்காங்க. இதோட மெயின் இது என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏர் கண்டெய்னர். அதுதான் அதோட இது எஃபிஷியன்ட் இது. ஏஷியன் யூத் கேம்ஸ் ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒரே ஒரு டாபிக் தான் வந்து கேம்ஸ் பற்றி ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. த ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியா ஹஸ் அனௌன்ஸ் தட் தேர்ட் Asian Youth Game is to be held in China in November 2021. So, Olympic Council of Asia has announced the third Asian Youth Game is to be held in China. Third Asian Youth Game எப்போ நடக்க போகுதுன்னா சைனாவில் நடக்க போகுது. எப்போனா நவம்பர் 2021 நடக்க போகுது. இதில் நிறையா 18 வகையான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இது அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒன்ஸ் இன் 4 years நடக்கும்னு போட்டிருக்காங்க. ஏஷியன் யூத் கேம்ஸ் வந்து ஒன்ஸ் இன் 4 years நடக்கும். ஃபஸ்ட்டு ஏஷியன் யூத் கேம் வந்து 2011 சிங்கப்பூரில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு அப்புறம் செகண்ட் ஏஷியன் கேம் வந்து 2013 சைனாவில் நடந்திருக்கு. இப்போ வந்து திருப்பியும் நவம்பர் 2021 தேர்ட் ஏஷியன் யூத் கேம் நடக்க போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th April என்ன போட்டிருக்காங்க, யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் ஆர்டினன்ஸ் டு கட் சேலரிஸ் ஆஃப் டிக்னிட்ரீஸ். இதில் என்னென்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் அவங்களோட சேலரியிலேருந்து 30% வந்து கட் பண்ணுறாங்களாமா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் சிச்சுவேஷனுக்காக. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து MPLADS மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலயமா MPLADS மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீம் மூலயமா அந்த MP MLAs ராஜ்யசபா லோக்சபா அங்கே இருக்க MP MLAs வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் 1 or more டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 1 or more டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்து பாருங்கள், எனி 1 or more டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்து அவங்க கிட்டத்தட்ட 5 crores அதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும். அந்த மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலயமா, அந்த ஸ்கீம் பேர் என்னது, அந்த ஸ்கீம் எது இங்கே தான் இருக்குது, MPLADS. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30% ஆஃப் சேலரி கட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிமிஸ் பேஸ் கேம்ப். ஆர்டிமிஸ் பேஸ் கேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாசா வந்து மூணில் போய் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் கேம்ப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போனா 2024 அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளி இன் ஷாக்லிட்டன் கிரேட்டர். இந்த ஷாக்லிட்டன் கிரேட்டருங்கிறது மூணில் ஒரு வெடிப்பு. அந்த கிரேட்டரில் வந்து போய் மூணோட சவுத் போல், அந்த கிரேட்டர் வந்து மூணோட சவுத் போலில் இருக்குது. அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு பேஸ் கேம்ப் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பேஸ் கேம்ப் பேர் ஆர்டிமிஸ் பேஸ் கேம்ப். ஆர்டிமிஸ் அப்படின்னா என்னென்னா ஆக்சலரேஷன், ரீகனெக்ஷன், டர்புலன்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஆஃப் மூன், இன்ட்ராக்ஷன் வித் சன். இதான் வந்து அந்த ஆர்டிமிஸ் அப்படிங்கிறது கூட இன்னும் பேர். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு உமனும் அனதர் மென் ஆஃப் அப்படின்னு இருக்க போகிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு உமன் போய் லேண்ட் ஆக போகிறாங்க. அப்புறம் அனதர் மென் அண்ட் ஆன் த மூன் பை இயர் 2024. ஸோ ஆர்டிமஸ் பேஸ் கேம்ப் வந்து மூனில் வந்து ஒரு பேஸ் கேம்ப் அமைக்க போகிறாங்க. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கில்டன் கிரேட்டர் ஆஃப் மூன் சவுத் போலில் அந்த பேஸ் கேம்ப் அமைக்க போகிறாங்க. இதில் வந்து மூனை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக, ரிசோர்ஸஸ் லைக் வாட்டர் அதெல்லாம் இருக்கான்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த ஆர்டிமஸ் அப்படின்னா ஆக்சலரேஷன், ரெக்கமெண்டேஷன், டர்புலன்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஆஃப் மூன்ஸ், இன்ட்ராக்ஷன் வித் சன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு உமன் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிறையா மென்னும் போகிறாங்க பை த இயர் 2024. நெக்ஸ்ட் வந்து லைஃப் லைன் உடன். இது ஃபஸ்ட்டு ஒரு ஏரோப்ளைன் பார்த்தோம். அது வந்து ஆப்ரேஷன் சஞ்சீவானி. அது எங்கன்னா வந்து மால்டீவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே லைஃப் லைன் உடன் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம இந்தியாவிலேயே நிறையா பிளேசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லடாக் அந்த மாதிரி கொஞ்சம் ரிமோட் ஏரியாஸ்லாம் இருக்குது. லடாக் அந்த இடத்துக்குலாம் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் அங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து இது பண்ணாங்க, அனுப்புனாங்க. அந்த ஃப்ளைட்டில் வந்து மெயினாக வந்து டு ஹெல்ப் த இந்தியா எகெயின்ஸ்ட் COVID-19. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், எசென்ஷியல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. அந்த ஃப்ளைட்டோட ஹப்பை எங்கெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் அந்த இடத்துலலாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கவாச் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஆர்குமெண்டிங் வார் வித் COVID-19 ஹெல்த் கிரைசிஸ். கவாச்னா சென்டர் ஆஃப் ஆர்குமெண்டிங் வார் வித் COVID-19 ஹெல்த் கிரைசிஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு
ப்ளூ சிப் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து இந்த கொரோனா வைரஸோட கிட்டு ப்ராஜெக்ட் அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஃபண்ட் கொடுக்குறோன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்களாமா. அதில் வந்து என்னென்னலாம் டிவைஸ் கொண்டு வரலாம்னா டயக்னோஸ்டிக் டிவைசஸ்ஸு, இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்க்ளூடிங் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களும் வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்களாமா. அந்த ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் நம்ம யார்கிட்ட சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி ஃபார் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஐஐடி பாம்பேயில் நம்ம சப்மிட் பண்ணணும். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நம்ம இந்த கொரோனா வைரஸ்க்கான நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா குட்டி குட்டியாக ஏதாவது மிஷின்லாம் தயாரிச்சோன்னா அதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். அடுத்தது பிராணவாயு ஐஐடி இது வந்து ஒரு இது என்னது வெண்டிலேட்டர். இது வந்து லோ காஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர் தலா அங்கே வந்து ஒரு வெண்டிலேட்டர் டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு வெண்டிலேட்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது பேர் பிராணவாயு. இவங்களும் வந்து ரயில் கோச்லேருந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சூட்டட் ஃபார் த மாடிஃபைடு ரயில் கோச்சஸ். இது ரயில் கோச்சில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டபிள் வெண்டிலேட்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க. And more than 20,000 train coaches have been modified into hospital bed. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டைம் ஆஃப் த வெண்டிலேட்டர் இஸ் மினிமல். மேனுஃபேக்சரிங் டைம் வந்து மினிமலாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்ததுல ஃபஸ்ட்டு 3 வெண்டிலேட்டர் பார்த்துருக்கோம் இந்த இதில் மட்டும். ஃபஸ்ட் வெண்டிலேட்டர் வந்து இது கம்மியாக இருந்துச்சு, என்னது இது எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்தியாவிலே தயாரித்தாங்க. 2வது வெண்டிலேட்டரில் வந்து லோ காஸ்ட், இது வந்து லோ மினிமல் டைம். நெக்ஸ்ட் வந்து 7th ஏப்ரலோட கரண்ட் அஃபேர்ஸ் கொரோனா பாண்டுனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கொரோனா பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் பாண்ட் ஒன்று தயாரிக்கலாம். அதில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுற யூரோப்பில் இருக்க எல்லா ஃபைனான்ஷியல் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம வந்து இந்த க்ரைசிஸ் சமாளிக்கிறதுக்காக இது ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, சில கண்ட்ரிஸ் இதுக்கு நாட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து த ஃபண்ட் would be mutualized and supplied by European Invest Bank. இந்த பேங்க்லேருந்து அவங்க கடன் வாங்குவாங்களாமா. with debit taken collectively by all states of the European Union அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒன்றும் நான் கொண்டு வரல, நிறையா பேர் வந்து இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லலை. நெக்ஸ்ட்டு 5T பிளான் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் பிளானு, இது நல்லா பார்த்துக்கோங்க. 5T பிளான் கவர்மெண்ட் ஆஃப் NCT ஆஃப் Delhi has announced 5T plan. கவர்மெண்ட் வந்து டெல்லி வந்து ஒரு 5T பிளான் அப்படின்னு ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5Tன்னு என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்டிங், ட்ராக்கிங், டீம் ஒர்க், ட்ரீட்மெண்ட், ட்ராக் மானிட்டரிங். டெஸ்டிங்னா என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 1 lakh ரேபிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ராக்கிங் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிட் பேஷண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணணும். ட்ரேசிங். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு வந்து 2550 பெட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு. டீம் ஒர்க் அப்படின்னா எல்லாமே ஸ்டேட்டு, யூனியன் கவர்மெண்ட் எல்லாமே சேர்த்து வித் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டீம் ஒர்க்காக செயல்படுறது. டாக்டர், நர்ஸ் எல்லாமே சேர்ந்து டீமாக டெவலப் பண்ணுறது தான் டீம் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் மானிட்டரிங். இந்த மேலே சொன்ன எல்லா ப்ராசஸும் கரெக்டாக நடந்துட்டுருக்கா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ட்ராக் பண்ணணும் இல்லையா, அதுதான் வந்து ட்ராக்கிங் மானிட்டரிங். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். NCT ஆஃப் டெல்லி, கவர்மெண்ட் ஆஃப் NCT ஆஃப் டெல்லி வந்து 5Tன்ற ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 5T அப்படின்னா என்னது டெஸ்டிங், ட்ரேசிங், டீம் ஒர்க், ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ராக்கிங் மானிட்டரிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.